வணக்கம். இன்னைக்கு 10வது புத்தகத்தில் பொது தமிழ் பகுதியில் 2வது இயலை பார்க்க போகிறோம். கேட்கிறதா என் குரல் அப்படிங்கிற பாடத்தில் இருந்து உயிரின கேட்கிறதா என்ற குரல் அப்படிங்கிற பகுதியிலிருந்து முதல் 2வது இயலை தொடங்குறாங்க. உயிரின வாழ்வின் அடிப்படை இயற்கை, நாம் நம்பியிருப்பதும் நம்மில் இருப்பதும் இயற்கையே. மூச்சுக்காற்று, தாகத்திற்கு நீர், உறைவதற்கு நிலம், ஒளிக்கு கதிரவன் போன்ற உயிரினங்களின் முதன்மை தேவை. இயற்கையின் கூறுகளில் காற்றின் பங்கு கூடுதலானது. காற்றை எங்கும் நிறைந்திருக்கிறது. மெல்ல தொட்டு சென்றால் தென்றல், தூக்கி சென்றால் புயல். உயிரை உள்ளிருந்தும் காற்று ஒரு உருவம் கொண்டு நம்மிடம் பேசினால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இயலாக கொடுத்துருக்காங்க. உள்ள பார்க்குறப்ப பாடப்பகுதியில் மனிதா, நாம் அழைப்பது கேட்கிறதா, எங்கு பார்க்கிறாய், யாரை தேடுகிறாய்? உன் மூச்சை உள்ளே இழு, வெளியே விடு. உன் மூச்சின் உள் சென்று வெளிவரும் நான் தான் பேசுகிறேன். வாழும் உயிர்களின் உயிர் மூச்சு நான். என்னை கண்களால் காண முடியாது, மெய்யால் உணர முடியும். என்னால் மழை, என்னால் பருவமாற்றம், என்னால் இசை, என்னால் இலக்கியம். இன்னும் என்னை யாரென்று தெரியவில்லையா? நான் தான் காற்று. காற்றை பற்றி காற்றுடைய தொடக்கமாக கொடுத்துருக்காங்க. தொல்காப்பியர் உலகம் என்பது 50 பூதங்களால் ஆனது என்கிறார். உலகம் என்பது எத்தனை பூதங்களானது? 50 பூதம். நிலம், நீர், காற்று, ஆகாயம் ஆனது. அவற்றுள் என்னை ஒன்றாய் சேர்த்தது எனக்கு பெருமையே என்று காற்று குறிப்பிடுது. உயிராக நான். உங்களின் இயக்கத்தையும் உலக உயிர்களின் இயக்கத்தையும் தீர்மானிப்பது என் இயக்கம்தான். அதனால்தான் திருமூலர் திருமந்திரத்தில் மூச்சு பயிற்சியே பாதுகாத்து வாழ்நாளை நீடிக்கும் என்று கூறியுள்ளார். மூச்சு பயிற்சியே வாழ்நாளை பாதுகாத்து நீடிக்கும் என்று கூறுகிறார். பிற்கால ஔவையார் தம் குரலில் வாயுதாரணை என்ற அதிகாரத்தில், இந்த குரலை எழுதுனது வாயுதாரணை என்ற அதிகாரத்தில் யார் எழுதியிருக்கா? வாயுதாரணை என்ற அதிகாரத்தில் ஔவையார் எழுதியிருக்காரு. வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்று ஔவையுடைய குரல், திருக்குறள் கிடையாது, ஔவையுடைய குரல் நினைச்சிருக்காங்க. வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்று குறிப்பிடுகிறார். அதுக்கடுத்து காற்றுக்கு பல பெயர்கள் இருக்கான். அந்த பெயர்களை பார்க்குறப்ப காற்றுடைய பல பெயர்களில் நான். உங்கள் பெயருடன் ஒரே ஒரு செல்ல பெயரும் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் எனக்கோ இந்த பூ உலகில் பல பெயர்கள் உண்டு. காற்று, வளி, தென்றல், புயல், சூறாவளி என பல்வேறு பெயர்களால் நான் அழைக்கப்படுகிறேன். பருவநிலை, சூழல், வீசும் வேகம் ஆகியவற்றுக்கேற்ப தென்றல் காற்று, பூங்காற்று, கடல் காற்று, பனிக்காற்று, வாடைக்காற்று, மேல்காற்று, கீழ்காற்று, மென்காற்று, இளந்தென்றல், புழுதிக்காற்று, ஆடிக்காற்று, கடுங்காற்று, புயல் காற்று, பேய்காற்று, சுழல் காற்று, சூறாவளி காற்று என பல்வேறு பெயர்களால் நான் அழைக்கப்படுகிறேன். 4 திசையிலும் நான் வீசுகின்ற திசையை கொண்டு தமிழர்கள் எனக்கு பெயர் சூட்டுகிறார்கள். நான் வீசுகின்ற, அதாவது கிழக்கு, இதில் முக்கியமானது பார்த்தது, கிழக்கு என்பதற்கு குணக்கு என்ற பெயரும் உண்டு. மிக முக்கியமானதில் கிழக்கு என்பதற்கு என்ன பெயரும் உண்டு? குணக்கு என்ற பெயரும் உண்டு. கிழக்கிலிருந்து வீசும்போது நான் கொண்டல் எனப்படுகிறேன். கிழக்கு என்பதற்கு தான் குணக்குன்னு பெயர். காற்று கிழக்கிலிருந்து வீசும்போது கொண்டல் எனப்படுகின்றேன். கொண்டலாக நான் குளிர்ச்சி தருகிறேன், இன்பத்தை தருகிறேன், மழையை தருகிறேன். கடல் பகுதிக்கு மேலுள்ள மலைமேகலை சுமந்து வருவதால் மலைக்காற்று என்று அழைக்கிறார்கள். இந்த கொண்டல் காற்று இன்னொரு பேர் என்னது? மலைக்காற்று. கிழக்கு என்பதற்கு குணக்கு அப்படின்னு பொருள் இருக்கு. இந்த குணக்கு என்ற பொருள் மட்டும் இல்லாமல் என்ன கேட்டினா, கிழக்கிலிருந்து வீசும் காற்றுக்கு கொண்டல் என்ற பெயரும் உண்டு. அதோட இன்னொரு பேர் என்னது? சில மலைக்காற்று என்று பேரும் உண்டு. மேற்கு என்பதற்கு குடக்கு என்ற பெயரும் உண்டு. சரிங்களா? மேற்கிலிருந்து வீசும்போது கோடை எனப்படுகிறேன். மேற்கிலிருந்து அதிக வலிமையோடு வீசுகிறேன். வறண்ட நிலப்பகுதி வீசுவதால் இது வெப்ப காற்றாகிறது. மேற்கிலிருந்து வீசும் காற்று எப்படி ஆகுது? வெப்ப காற்றாக மாறுகிறதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வடக்கு என்பதற்கு வாடை என்று பொருள். வடக்கிலிருந்து வீசும்போது, சரிங்களா, வடக்கிலிருந்து வீசும்போது நான் வாடைக்காற்று என்று அழைக்கிறேன். வடக்கிலிருந்து வீசும்போது எப்படி சொல்கிறாங்க? வாடைக்காற்று. கிழக்கிலிருந்து வீசினா மலைக்காற்று, சரிங்களா. மேற்கிலிருந்து வீசினா கோடைக்காற்று, சரிங்களா. அதே வடக்கிலிருந்து வீசினா வாடைக்காற்று. தெற்கிலிருந்து வீசும்போது தென்றல் காற்று என்று அழைக்கிறேன். தெற்கிலிருந்து வீசும்போது என்ன காற்று? தென்றல் காற்று. மரம், செடி, கொடி, இலை,
மலை பள்ளத்தாக்கு என பல தடைகளை தாண்டி வருவதால் வேகம் குறைந்து இதமான இயல்பு கொண்டு கொள்கிறேன் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. ஒரு பகுதிக்கும் ஒரு மாதிரி சொல்கிறார். வடக்கிலிருந்து வீசினால் வாடைக்காற்று, தெற்கிலிருந்து வீசினால் தென்றல் காற்று, கிழக்கிலிருந்து வீசினால் மலைக்காற்று, மேற்கிலிருந்து பேசினால் என்னது வறண்ட காற்று. சரிங்களா? வறண்ட காற்றாக வீசுகிறது குறிப்பிட்றாங்க. இலக்கியத்தில் காற்று, இலக்கியத்தில் காற்றை பற்றி தென்றலாகிய நான் பலவித மலர்களின் நறுமணத்தை அள்ளி வரும்போது கூடவே வண்டுகளையும் அழைத்து வருவதால் இளங்கோவடிகள் தென்றலாகி, அதாவது தெற்கிலிருந்து வீசுகிறப்ப பலவித மலர்களையும் நறுமணத்தையும் அள்ளி வரும்பொழுது கூடவே வண்டுகளையும் அழைத்து வருவதால் இளங்கோவடிகள் என்னை வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்று குறிப்பிடுகிறார். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை எப்படி குறிப்பிடுறாரு? வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்று குறிப்பிடுகிறார் என்று நயம்பட குறிப்பிடுகிறார். வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்று என்ன செய்கிறாரு? சிலப்பதிகாரத்தை இளங்கோவடி குறிப்பிடுறாரு. இங்கே வாயுதாரணை தெரியலா, அவையார் எழுதிய வாயுதாரணில் வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பலபட்டடை சொக்கநாத புலவர் தன் எழுதிய பாடலில் பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. பலபட்டடை சொக்கநாதர் என்ன செஞ்சிருக்காரு? பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. அதில் நத்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர்பொறுப்பிற் செந்தமிழும் பின்னுதித்த தென்றலின் குறிப்பிடுறார். நத்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர்பொறுப்பிற் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலை என்று குறிப்பிடுகிறார். தூது சொல்ல என்னை அன்போடு அழைக்கிறாள் என்று, அது மட்டுமில்லாமல் நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி என்ற இளந்தென்றல் என்று இன்றளவும் பல இலக்கிய படைப்புகள் இது இன்றளவில் உள்ளது. இது மட்டும்தான் யார் சொன்னது? பலபட்டடை சொக்கநாதர் புலவர் எந்த இதில்? பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூதுல சொல்றார். நத்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர்பொறுப்பிற் செந்தமிழும் பின்னுதித்த தென்றலை என்று குறிப்பிடுகிறார். அதுக்கடுத்து முன்னீர் நாவாய் ஓட்டியாக நான் பழங்காலத்தில் கடல் கடந்த பயணங்கள் அனைத்தும் காற்றாகி என்னால் இயக்கப்பட்டன. பாய்மர கப்பல்கள் தான் நிகழ்ந்தன. அதில் புறநானூற்றில் இப்போ வரியை பாருங்கள். புறநானூற்றில் வரிகளை நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் காற்று தொழில் வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக கலியியல் யானை கரிகால வளவனை பற்றி குறிப்பிட்ட பாடல் இது. நளியிரு முன்னீர்னா கடல் நீர், நாவாய் ஓட்டி வழித்தொழில் காற்றோட தொழிலில் ஆண்ட உறவோன் மருக கலியியல் யானை கரிகால் வளவா அப்படி சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க? இது புறநானூற்றில் இருக்கக்கூடிய ஒரு பாடலாக என்ன செஞ்சிருக்கு? குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து கீழே வர்றப்ப அதில் அப்புறம் பார்ப்போம். கீழே அதே தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? என கரிகால பெருவளத்தான் புகழ்ந்து பாடிய பாடலில் சங்ககால பெண் புலவர் வெண்ணி குயத்தியார் வழி என குறிப்பிட்டு சிறப்பு செய்திருப்பது என்னையே காட்ட குறிப்பிடார். அதுக்கடுத்து கிப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை இருந்து உலகுக்கு உணர்த்தினார் என்பது வரலாறு. இந்த பருவக்காற்றுடைய பயனை முதலாக இப்போ வடகிழக்கு பருவக்காற்று, தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? இந்த பருவக்காற்றுகள்லாம் பயனை இருந்து முதல்ல தொடக்க காலத்தில் சொன்னது யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா கிப்பாலஸ். முன்னரே ஆற்றலை பயன்படுத்தி கடல் வணிகம் அதில் வெற்றி பெற்றும் கண்டவர்கள் தமிழர்கள் என்று குறிப்பிடுறாங்க. இதுலேயே மேலே பார்க்குறப்ப இங்கே பாருங்கள் கிப்பாலஸுடைய இது பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் முக்கியமானதுப்பா. கிப்பாலஸ் கிபி 1 நூற்றாண்டில் கிப்பாலஸ் எனும் பெயர் கொண்ட கிரேக்க மாலுமி பருவக்காற்றின் உதவியினால் நடுக்கடல் வழியாக முசிறி துறைமுகத்திற்கு நேரே விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்தார். அது முதல் யவன கப்பல்கள் விரைவாகவும் அதிகமாகவும் சேர நாட்டு முசிறி துறைமுகத்துக்கு வந்து சென்றன. அந்த பருவக்காற்றுக்கு அதாவது 1 நூற்றாண்டில் கிப்பாலஸ் பெயர் கொண்ட ஒரு மாலுமி, கிரேக்க மாலுமி பருவக்காற்றின் வழியாக நேரடியாக முசிறி துறைமுகத்துக்கு பயணம் செய்யும் புதிய வழியை முசிறி துறைமுகத்துக்கு வரக்கூடிய துறைமுகத்தை கண்டுபிடிக்கிறாரு. அது முதல் யவன கிரேக்க நாட்டு கப்பல்கள் விரைவாகவும் அதிகமாகவும் சேர நாட்டு முசிறி துறைமுகத்துக்கு வந்து சென்றன. இந்த பருவக்காற்றுக்கு யவனர் அதை கண்டுபிடித்த பெயரை இப்பாலஸ் என்பதை பெயர் சூட்டினர். இப்பாலஸ் பருவக்காற்றின் வழி யவன கடல் வணிகம் பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. இப்பாலஸுடைய காலம் எந்த காலகட்டம், அவர் எந்த நாட்டிலிருந்து வந்தாங்க, எங்கு வந்தாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். முசிறி துறைமுகத்துக்கு வந்தாங்க அப்படிங்கிறது நம்ம என்ன செய்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கடுத்து மழையை தருவேன் நான் பருவ காலத்தில் மேகத்தை கொண்டு வந்து மழையை தருகிறேன். தென்மேற்கு பருவக்காற்றாகி வடகிழக்கு பருவக்காற்றாக உலா வந்து மேகத்தை குளிர்வித்து மழையாக தருகிறேன். கதிரவின் வெப்பத்தால் சூடாகி அடர்த்தி குறைந்து மேலே செல்லும் நான் அங்கு ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்பியும் பருவக்காற்றாக மாறுகிறேன். ஜூன் முதல் செப்டம்பர் வரை தென்மேற்கு பருவக்காற்றாகவும் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வடகிழக்கு பருவக்காற்றாகவும் வீசுகிறேன். இதெல்லாம் ஜியாகிரபியில் வரும். இவ்வாறாக மழைப்பொழிவை தருகிறேன். இந்தியாவின் முதுகெலும்பு
இந்தியாவின் முதுகெலும்பு வேளாண்மை தான். வேளாண்மை சிறப்பதிலும் நாடு தண்ணீர் பெறுவதிலும் நான் பங்கெடுக்கிறேன். இந்தியாவிற்கு தேவையான 70 விழுக்காடு மழையிலிவினை தென்மேற்கு பருவக்காற்று கொடுக்கிறது. இந்தியாவிற்கு தேவையான 70% மழையிலினை எதை கொடுக்குது? தென்மேற்கு பருவக்காற்று தான் கொடுக்குது. தமிழ்நாட்டுக்கு அப்படியே மாறிக்கிறோம், வடகிழக்கு பருவக்காற்று மாறிக்கிறோம். தடம் பதிப்பேன் நான். வடகிழக்கு பருவகாலத்தில் தாழ்வு மண்டலமாய் தவழ்ந்து புயலாய் மாறி புறப்படுவேன். அதாவது வடகிழக்கு பருவக்காற்றில் தான் எப்போவுமே புயல்கள் உருவாகும். சரிங்களா? இந்த பே ஆஃப் பெங்காலில் அதிகமான வங்காள விரிகுடாவில் அதிகமான புயல்கள் உருவாது காரணமே என்னைக்கிட்ட வடகிழக்கு பருவ காலத்தில் தாழ்வு மண்டலமாய் தவழ்ந்து புயலாய் மாறி புறப்படுவேன். ஆற்றலுடன் வீறு கொண்டு பயணிக்க தொடங்கினால் என்னை தடுக்க யாராலும் முடியாது. ஒரு புயல் வந்து தடுக்க முடியுமா? எவ்வளவு சேதங்கள் ஏற்படுத்தும் மழையும் மற்றும் காற்றும் சொல்லி தெரியும். மழையாய் புயலாய் தடம் பதிப்பேன். என் ஆற்றலை வலிமிகின் வலி இல்லை. ஒரு வலினா காற்று அதிகமாச்சுன்னா எந்த வலியும் நம்மளுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி யார் குறிப்பிடா? ஐயூர் முடவானார் சிறப்பித்தார். புறநானூற்று பாட்டில் என்ன சொல்றாரு? ஐயூர் முடவானார் சிறப்பித்துள்ளார். இது போன்றே மதுரை இளநாகனார் கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று குறிப்பிடுகிறார். வலிமிகின் வலி இல்லை என்று சொன்னவர் யாரு? ஐயூர் முடவானார் அப்படின்னு சொல்றாரு. கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று குறிப்பிடுகிறார். யார் குறிப்பிடுறார்? தெரியல. மதுரை இளநாகனார் குறிப்பிடுகிறார். அதுக்கடுத்து பாருங்க. ஆற்றலாக நான் உயிர் வழி தந்து உயிர்களை காக்கின்றேன். தாவரங்களின் ஒளிச்சேர்க்கை உணவு உற்பத்திக்கு உதவுகிறேன். விதைகளை எடுத்து சென்று பல இடங்களில் தூவுகின்றேன். பூவின் தேனின் கனியின் தாவரத்தின் உயிரினத்தின் மனத்தை எண்ணில் சுமந்து புவியின் உயிர் சங்கிலி தொடர் அறுபடாதிருக்க, அதாவது அந்த பயாலஜிக்கல் வெப்பன் சொல்லுவோம்ல, அறுபடாதிருக்க இவை மட்டுமல்லாமல் நவீன தொலைத்தொடர்பின் மையமாகவும் நானே உள்ளேன். காற்றுள்ள போதே மின்சாரம் எடுத்துக்கொள் எனும் புதுமொழியை வித்தாக்கிறேன். புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளமான என்னை பயன்படுத்தி மின்னாற்றல் உருவாக்கும் போது நிலக்கரியின் தேவை குறைந்து கனிம வளங்கள் பாதுகாக்கப்பட காரணமாகின்றன. உலகை காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா 5ஆம் இடம் பெற்றுள்ளது. மிக முக்கியமானது. உலக காற்றாலை உற்பத்தியில் இந்தியா 5ஆம் இடம் பெற்றுள்ளது என்பதும் இந்தியாவில் தமிழகம் முதலிடம் பதிக்கிறது என்பதும் எனக்கு பெருமை. ஆனால் உலகில் அதிகளவு மாசுபடுத்தும் நாடுகள் 2ஆம் இடம். காற்றை மாசுபடுத்தும் நாடுகளில் உலகளவில் அதிகமாக காற்றை மாசுபடுத்தக்கூடிய நாடுகளில் இந்தியா 2ஆம் இடம் பெற்றுள்ளது என்பது நமக்கு பெருந்துயிரை என்று குறிப்பிடுகிறார். சரிங்களா? பாடத்தில் காற்றை பற்றி இருக்கக்கூடியதில்லை. அதுக்கடுத்து பாருங்கள், பாக்சன் பருத்தம் சும்மா தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஒரு காலத்தில் குழாயிலிருந்து குடிநீர் அப்படியே குடிக்க நாம் நீர் மாசுபாடு அடைந்தன. அதனை தூய்மைப்படுத்தியும் விலைக்கு வாங்கியும் குடிக்கும் நிலையில் இருக்கிறோம். இப்போது காற்று மாசுபாடு அடைந்து வருகிறது. தண்ணீர் புட்டியின் அடைத்து விற்பது போன்று உயிர் வழியும் காற்றையும் ஆக்சிஜனையும் விற்கும் நிலையங்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. ஒரு புட்டியின் விலை 1000 ரூபாய்க்கு அதிகமாகும். நீர் எப்படி நேரடியாக பைப்பில் குடித்தோமோ இப்போ என்ன பண்ணுறோம்? காற்றையும் அதே மாதிரி இந்த நிலைமைக்கு வந்துடும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன். அதுக்கடுத்து மனிதனால் மாசடையும் நான். நீங்கள் உணர்வின்றி 5 வாரம் உயிர் வாழ முடியும். நீங்கள் உணர்வின்றி 5 வாரம் உயிர் வாழ முடியும். நீரின்றி 5 நாள் உயிர் வாழ முடியும். ஆனால் நானின்றி 5 நிமிடம் கூட உங்களால் உயிர் வாழ முடியாது. இந்த உண்மை நீங்கள் உணர்ந்து என்னை நேசிப்பதில்லை. ஒவ்வொரு நொடியும் உங்களால் மாசுபடுகிறேன். குப்பை, நெகிழிப்பை, மெது உருளைகள், டயர் போன்ற எரிப்பது, குளிர்சாதன பெட்டி, குளிரூட்டப்பட்ட அறை ஆகியவற்றை மிகுதியாக பயன்படுத்துவது, மீதியாக பட்டாசுகளை வெடிப்பது, புகை வடிகட்டி இல்லாமல் தொழிற்சாலைகளை இயக்குவது, பொது போக்குவரத்தை பயன்படுத்தாது தனிமனித மிகுதியான ஊர்தி பயன்பாடு, வானூர்திகள் வெளிவிடும் புகை என உங்களின் அத்தனை செயல்பாடுகளாலும் என்னை பாழாக்குகிறீர்கள். காற்றுடைய மாசுபாடு குறிப்பிட்றாங்க. இதனால் கண் எரிச்சல், தலைவலி, தொண்டைக்கட்டு, காய்ச்சல், நுரையீரல், புற்றுநோய், இளைப்பு நோய் என பல நோய்கள் துன்பமடைகிறது. இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பு காரணம் 5ஆம் இடம் பெறுவது காற்று மாசுபாடு என்பது உங்களுக்கு தெரியுமா? நான் மாசுபடுவதால் குழந்தையின் மூளை வளர்ச்சி முக்கியமானது. நான் மாசுபடுவதால் குழந்தையின் மூளை வளர்ச்சி குறைவதாக ஐக்கிய நாடுகள் சிறுவர் நிதியம் தெரிவித்துள்ளது என்று குறிப்பிடுறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து இங்கே என்னுடைய மேலடிக்கில் உள்ள ஓசோன் படலத்தின் மூலம் கதிரவனிடமிருந்து வரும் புறஊதா கதிர்களை தடுக்கும் அரணாக விளங்குகிறது. வளிமண்டலத்தின் மேலே உள்ள ஒரு படலத்துக்கு பேர் தான் எனது ஓசோன் படலம். அந்த ஓசோன் படலத்தில் தான் என்ன செய்யுது? சூரியனிலிருந்து வரக்கூடிய புறஊதா கதிர்களை தடுத்து நிறுத்துது. நான் புவியை ஒரு போர்வை போல சுற்றி காட்டு பருதியின், அதாவது சூரியனின் கதிர்ச்சூட்டை குறைத்து கொடுக்கின்றேன். உங்கள் வசதிக்காக என்னை வைத்து குளோரோஃப்ளோரோ கார்பன் சிஎஃப்சி சொல்லுவாங்க எனும் நச்சுக்காற்றை வெளிவிடும் இயந்திரங்களான குளிர்பதன பெட்டி முதலானவற்றை உருவாக்குகிறீர்கள். அந்த நச்சு ஓசோன் படலத்தை ஓட்டையிடுகிறது. இதனால் புறஊதாக்குதல் நேரடியாக உங்களை தாக்குகிறது. இதனால் ஓரறிவு முதல் 6 அறிவு அனைத்து உயிர்களும் துன்பம் அடைகின்றன.
உங்கள் கண்களும் தோலும் பாதிப்படைகின்றன. இதை குறைக்கும் விதமாக ஹைட்ரோ கார்பன் எனும் குளிர்பதனியை இப்போது பயன்படுத்த தொடங்கியிருக்கின்றீர்கள். குளோரோஃப்ளோ சிஎஃப்சியை விட்டுட்டு என்ன செஞ்சுருக்கோம், இப்போ ஹச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைட்ரோ கார்பன் உள்ள குளிர்சாதன பெட்டிகளை நம்ம என்ன செய்கிறோம், பயன்படுத்துகிறோம்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கடுத்து, உங்கள் நடவடிக்கையால் எனக்குள் கலந்துவிடும் கந்தக டை ஆக்சைடு, காற்று மாசுபாட்டில் வரக்கூடியது கந்தக டை ஆக்சைடு, நைட்ரசன் ஆக்சைடு போன்ற அமிலமலை பெய்வதற்கு கரைந்து விடுவதால் அமிலமலை பெய்கிறது. இதனால் மண், நீர், கட்டடங்கள், காடுகள், நீள்வாழ் உயிரினங்கள் ஆகிய துன்பத்துக்குள்ளாகின்றன. இதனால் நான் மிகுதியாக வருந்துகிறேன். உங்கள் விழிப்புணர்வாலும் காற்றை தூய்மையாக்கும் உங்கள் நடவடிக்கையால் மட்டுமே நான் வருந்தாமல் இருக்க இயலும் என்று குறிப்பிடுறாங்க. மரம் தரும் வரம் நான். ஒரு மணித்துளிக்கு 12 முதல் 18 முறை மூச்சுக்காற்றை நீங்கள் வெளியிடும் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கொண்டு உங்கள் நுரையீரலுக்கு தேவையான உயிர்வெளியை தரும் என் தோழர்களான மரங்களை வளருங்கள். மேம்பட்ட குப்பைகள் மேலாண்மையை மேற்கொள்ளுங்கள். பொது போக்குவரத்துக்கு முன்னுரிமை தாருங்கள். மின்னாற்றலை இயக்கும் ஊர்திகளை மிகுதியாக பயன்படுத்துங்கள். கச்சா எண்ணெய், நிலக்கரி முதலிய புதை வடிவ எரிபொருளை தவிருங்கள். வீட்டு சமையலுக்கு விறகுகளை பயன்படுத்துவதை கைவிடுங்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15ஆம் நாள் முக்கியமானப்பா, ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15ஆம் நாள் உலக காற்று, சரிங்களா, ஒவ்வொரு ஆண்டும் 15ஆம் நாள் உலக காற்று நாளாக கொண்டாடுகிறது. என்னை ஒரு நாள் மட்டும் கொண்டாடினால் போதாது, நீங்கள் ஒவ்வொரு நாளும் பயன்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இதுவே ஆசையாகும் என்று குறிப்பிட்றாங்க. அதுக்கடுத்து தேவகோட்டை வா ராமமூர்த்தி ஒரு பாடலை பாடியிருக்காரு. அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். இங்கே வரும் இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் தேவையானது. குளோரோஃப்ளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்து விடும் குறிப்பிட்றாங்க. தேவகோட்டை வா ராமமூர்த்தி பாடிய பாடல். மென்துகிலாய் உடல் வருடி, வாஞ்சையுடன் மனம் வருடி, பகலெரிச்சல் பணக்கவலை பயக்குழப்பம், மொட்டை மாடி தனியிரவில் நட்சத்திர கணக்கெடுப்பில் மறுபடியும் தவறவிட்ட தாளாத தன்னிறக்கம், இவையெல்லாம் எளிதாக கரைந்து போகும் மாயங்கள் செய்கின்ற பூங்காற்றே, இத்தனை நாள் உன்னை பாடாதிருந்து விட்டேன் என்று பாடுறார். பாடாதிருந்து விட்டேன், புதுக்கவிதையில் சிக்கி போனேன் என்று குறிப்பார். அதாவது மெந்துகிலாய் உடல் வருடி, பாடலை வரியை கேட்கலாம்ப்பா. மெந்துகிலாய் உடல் வருடி, வாஞ்சியுடன் மனம் வருடி, பகலெரிச்சல் பணக்கவலை பயக்குழப்பம், மொட்டை மாடி தனியிரவில் நட்சத்திர கணக்கெடுப்பில் மறுபடியும் தவறவிட்ட தாளாத தன்னிறக்கம், இவையெல்லாம் எளிதாக கறந்து போகும் மாயங்கள் செய்கின்ற பூங்காற்றை, இத்தனை நாள் உன்னை பாடாதிருந்து விட்டேன், உன் புதுக்கவிதையில் சிக்கி போனேன் என்று யார் தேவகோட்டை வா ராமமூர்த்தி என்ன செய்கிறாரு, பாடலில் இங்கே பாடுறாரு. ஓகே, அடுத்து எத்திசையும் புகழ் மணக்க அப்படிங்கிற பகுதியில் முக்கியமான தகவல் இது. இதில் கீழே உள்ள தகவல் முக்கியமானது. என்ன கேட்டி அப்படின்னா, தாய்லாந்து மன்னர் முடிசூட்டு விழாவில் திருவம்பாவை திருப்பாவை பாடல்கள் தாய்மொழியில் எழுதி வைத்து அவங்க மொழியில் எழுதி வைத்து பாடுறாங்களாம் அப்படிங்கிற தகவலை தனிநாயகடிகள் ஒன்றே உலகம் என்ற நூலில் என்ன செய்கிறார், நமக்கு தகவலாக கொடுக்கிறார். தனிநாயகடிகள் ஒன்றே உலகம் என்ற நூலில் என்ன செய்கிறார், நமக்கு தகவலாக கொடுக்கிறார். அடுத்து இது பாரதியாருடைய பாடல் காற்றே வா என்ற பாடல். நம்மை எப்போதும் சூழ்ந்திருக்கும் இயற்கையை நாம் என்றேனும் உற்று பார்க்கிறோமா? இருளில் நடந்தாலும் வானத்து விண்மீன்களையும் நம்முடனே நடந்து வரும் நிலவையும் கண்டு மகிழ்கிறோமா? காடு, மலை, அருவி, கதிரவன் இவற்றோடு இயந்த இயற்கை வாழ்வு. நீரின்றி அமையாது உலகு என்றார் போல் திருக்குறள் சொன்னது. நீரின்றி அமையாது உலகு போல் காற்றின்றி அமையாது உலக உயிரிறக்கம் என்பதையே வெவ்வேறு கோணங்களில் காலந்தோறும் கவிஞர்கள் பலரும் பாடி வருகிறார்கள். அதில் பாரதியார் பாடலை இங்கே கொடுத்துருக்காங்க. பார்த்தோம் அப்படின்னா பாரதியாருடைய பாடலை காற்றே வா மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனம் மகிழுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. காற்றே வா மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனத்தை உள்ளம் மயிலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. இலைகளின் மீதும் நீர்நிலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த மிகுந்த பிராண ரசத்தை உயிர்காற்றை எங்களுக்கு கொண்டு கொடு. காற்றே வா எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு. சக்தி குறைந்து போய் அதனை அவித்து விடாதே. அதனால் வேக்காடை ஏற்படுத்துகிறாரு. சக்தி குறைந்து போய் அதனை அவித்து விடாதே.
பேய் போல வீசி அதனை மடித்து விடாதே. அதிகமாக வீசி என்ன செஞ்சிடாது, எங்களை மடித்து ஓரளவுக்கு இது பண்ணிடாத. மெதுவாக நல்ல லயத்துடன் நெடுங்காலம் நின்று வீசி கொண்டிரு. உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம், உன்னை வழிபடுகின்றோம் என்று பாரதியார் தன்னுடைய கவிதைகளை குறிப்பிட்டார். காற்றே வா, மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனத்தை மயலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. இலைகளின் மீது நீர்நிலைகளின் மீது உராய்ந்து மிகுந்த பிராணரசத்தை எங்களுக்கு கொண்டு கொடு. காற்றேவா, எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு. சக்தி குறைந்து போய் அதனை அவிழ்த்து விடாதே. பேய் போல வீசி அதனை மடித்து விடாதே. மெதுவாக நல்ல லயத்துடன் நெடுங்காலம் நின்று வீசிக்கொண்டிரு. உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம், உன்னை வழிபடுகிறோம் என்று என்ன செய்கிறாரு பாரதியார் தன்னுடைய பாடலில் குறிப்பிடுறாரு. கீழே பார்த்தோம்னா சொல்லும் பொருளும் சரிங்களா. மயிலுறுத்து அப்படின்னா மயங்கச்சை, பிராணரசம் அப்படின்னா உயிர்வாளி, லயத்துடனா சீராக. அதுக்கடுத்து நூல்வெளியில் பாரதியாரை பற்றி முக்கியமானது எப்போவுமே கேட்கக்கூடிய ஒரு பகுதியும் கூட. இதில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்டப்பட்டவர். நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை என அவருடைய சிறப்பு. நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்டப்பட்டவர். எட்டயாபுர ஏந்தலாக அறியப்பட்டவர். கவிஞர், கட்டுரையாளர், கேலிச்சித்திரம், கருத்துப்படம் போன்றவற்றை உருவாக்கியவர். சிறுகதை ஆசிரியர், இதழாளர், சமுதாய ஏற்றத்தாழ்வுகளை, பெண்ணடிமைத்தனம் தன் பாடல்களை எதிர்த்து எழுதியவர். குயில்பாட்டு, பாஞ்சாலி சபதம் முதலிய காவியங்களையும் இவர் எழுதிய நூல்களை கொடுத்துருக்காங்கப்பா. குயில்பாட்டு, பாஞ்சாலி சபதம் முதலிய காவியங்களையும், இது காவியம். குயில்பாட்டும் பாஞ்சாலி சபதமும் என்னது காவியங்களையும், கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி என குழந்தைகளுக்கான நீதி நூல்களையும். முக்கியமானப்பா குயில்பாட்டும் பாஞ்சாலி சபதமும் என்னது காவியங்கள். அதுக்கடுத்து கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி என குழந்தைகளுக்கான நீதி இலக்கியங்களையும் தந்தவர். இந்தியா, சுதேசமித்திரன் இதழ்களின் ஆசிரியராக பணியாற்றியவர். பாட்டுக்கோரு புலவன் என பாராட்டப்பட்டவர் பாரதியார். இவருடைய கவிதை தொகுப்பில் காற்று என்றும் தலைப்பில் வசன கவிதை ஒரு பகுதியாக குறிப்பிடப்பட்டுள்ளன்னு சொல்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். குயில்பாட்டும் பாஞ்சாலி சபதம் காவியமாகவும் காவியங்கள் சரிங்களா. அதுக்கடுத்து கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி என்பது குழந்தைகளுக்கான நீதிகளையும் பாடல்களில் தந்தவர் என்று குறிப்பிடுறாங்க. அதுக்கடுத்து உரைநடையும் கவிதையும் இணைந்து வசன கவிதையை பற்றி குறிப்பிடப்பட்டது. உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்பு கட்டுக்குள் அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் வசன கவிதை எனப்படுகிறது. ஆங்கிலத்தில் ப்ரோஸ் போயட்ரி, ப்ரீவர்ஸ் என்று அழைக்கப்படும் இவ்வடிவத்தில் தமிழ் பாரதியாரால் அறிமுகம் செய்யப்பட்டது. வசன கவிதை தமிழில் அறிமுகம் செய்தவர் யார்? பாரதியார். உணர்ச்சி பொங்க கவிதை படைக்கும் இடங்களில் யாப்பு தடையாக இருப்பதை உணர்ந்த பாரதியார் வடிவத்தை இலகுவாக கையாண்டு வசன கவிதையே புதுக்கவிதை என்ற வடிவம் உருவாக காரணமாயிற்று என்று குறிப்பிடுகிறார். அதே பாரதியார் தான். திக்குகள் எட்டும் சிதறி தக்க தாம் திரியிட தீம் சொல்லிட்டு பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது தாம் திரியிட அப்படி சொல்லிட்டு காற்றுடைய இதை வச்சு இயற்கையுடைய பாடலாக வைத்து ஒரு பாடல் பாடியிருக்கிறாரு. அதுக்கடுத்து முல்லைப்பாட்டு. இயற்கை சூழல் நமக்கு இனிய உணர்வுகளை தூண்டுகிறது. முல்லைப்பாட்டுடைய பாடலை பாருங்கள். முல்லைப்பாட்டு நப்பூதனால் எழுதப்பட்டது. இயற்கை சூழல் நமக்கு இனிய உணர்வுகளை தூண்டுகிறது. தமிழர்கள் இயற்கையோடு இயந்த வாழ்வை கொண்டிருந்தனர். மழைக்காலத்தில் அவர்கள் வாழ்வை எதிர்கொள்ள இயல்பு இலக்கியத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மழையின் சீற்றம் இயல்பு வாழ்க்கையில் ஏற்படுத்தும் மாற்றங்களை சங்க இலக்கியங்கள் படைப்படுத்தி காட்டுறது. மழையோடு இயற்கையும் எப்படி ஒரு இயல்பு வாழ்க்கை ஏற்படுத்தும் மாற்றங்களை பற்றி இந்த பாடல் குறிப்பிடுது. முல்லைப்பாட்டு நப்பூதனார் எழுதிய ஒரு பாடல் வரி. இந்த பாடல் வரி பாருங்கள். நனந்தலை உலகம் வளையின் நேமியோடு வளம்பொறித்த மாதங்கு தடக்கை நீசல நிமிர்ந்த ஆள்போல படுயும் இமில் பனிக்கடல் பருகி வளன் ஏற்பு கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்செலவு எழிலின மேகம். நனந்தலை உலகம் வளையி நேமியோடு வளம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை நீசல நிமிர்ந்த மால் போல படு இமில் பனிக்கடல் பருகி வளன் ஏற்பு கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்செலவு எழிலி பெரும்பெயல் பொழிந்த சிறு புன் மாலை அருங்கடி மூதுர் மருங்கில் போகி யாழிசை இனவண்டு ஆர்ப்ப நெல்லோடு
நாளிகொண்ட நறுவி முல்லை அரும்பு அவில் அலறி தூயி கைதொழுது பெருமூதிர் பெண்டிர் விரிச்சி நிற்ப சிறுதாம்பு தொடுத்த பசலை கண்டின் உறுதுயர் அலமரல் நோக்கி ஆயமகள் நடுங்கு சுவல் அசைத்த கையை கொடுங்கோர் கோவலர் பின்னின்று உயர்த்த இன்னே வருகுவார் தாயார் என்போல் நின்னர் நன்மொழி கேட்டனாம் அப்படிங்கிற பாடல் வரி. இந்த பாடல் வரியை பொருளை படிக்கிறப்ப நம்மளுக்கு ரொம்ப எளிமையாக புரியும். சரிங்களா? முல்லைப்பாட்டில் நப்பூதனார் பாடிய பொருள் வரியை படிக்கிற புரியும். சரிங்களா? அகன்ற உலகத்தை வளைத்து பெருமழை பொழிகிறது. அகன்ற உலகத்தை வளைத்து பெருமழை என்ன செய்கிறது? பொழிகிறது. வலம்புரி சங்கு பொறித்த கைகளை உடைய திருமால் குறுகிய வடிவம் கொண்டு மாவிலி மன்னன் நீர் வார்த்து தரும்பொழுது மண்ணுக்கும் விண்ணுக்குமாய் பேருருவம் எடுத்து உயர்ந்து நிற்பது போன்று மலைமேகங்கள், அதாவது வலம்புரி சங்கு பொறித்த கைகளை உடைய திருமால் குறுகிய வடிவம் கொண்டு, அந்த திருமால் என்ன செய்கிறாரு? குறுகிய வடிவம் கொண்டு மாவலி மன்னன் நீர் வார்த்து தரும்போது மண்ணுக்கும் விண்ணுக்குமாக பேருருவம் எடுத்து உயர்ந்து நிற்பது போன்றுள்ளது மலைமேகம். அந்த மலைமேகம் அவ்வளவு பெரிய மேகமாக இருக்குது. அம்மேகம் ஒலிக்கும் கடலின் நீரை பருகி, ஒலிக்கும் கடலில், அந்த கடலில் சவுண்டு வரக்கூடிய கடலில் இருந்து நீரை எடுத்துக்கொண்டு பெருந்தோற்றம் கொண்டு வளமாய் எழுந்து மலையை சூழ்ந்து விரைந்த வேகத்துடன் பெருமழையை பொழிகிறது. என்ன செய்யுது? ஒலிக்கும் கடலிலிருந்து நீரை எடுத்துக்கொண்டு என்ன செய்யுது? பெருந்தோற்றம் கொண்டு வளமாய் எழுந்து மலையை சூழ்ந்து விரைந்த வேகத்துடன் பெருமழையை பொழிகிறது. அதான் பாடல் வரியை கொடுத்துருக்கிறது. அதுக்கு எடுத்து பாருங்க. துன்பத்தை செய்கின்ற அம்மாலை பொழுதில் முதிய பெண்கள், அதான் மூதியர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். முதிய பெண்கள் மிகுந்த காவலையுடைய ஊர்ப்பக்கம் சென்றனர். யாழிசை போன்று ஒலிக்கும் வண்டுகள் சூழ்ந்து ஆரவாரிக்கும் நறுமணம் கொண்ட அரும்புகள் அந்த மலர்ந்த முல்லை பூக்களோடு நாளியில் கொண்டு வந்து நெல்லையும் சேர்த்து தெய்வத்தின் முன் தூவினர். சில நெல்லையும் சேர்த்து பிறகு தெய்வத்தை தொழுது தலைவிக்காக தெய்வத்தொழுது ஒரு நற்சொல், விரிச்சினா நற்சொல் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி பார்க்குறாங்க. அங்கு சிறுதாம்பு கயிற்றால் கட்டப்பட்ட இளங்கன்று, சிறுதாம்புனா சின்ன கயிற்றால் கட்டப்பட்ட இளங்கன்று பசியால் வாடிக்கொண்டிருந்தது. வருத்தத்தை கேட்ட ஒரு இடைமகள் கண்டால் குளிர் தாங்காமல் கைகளை கட்டியபடி நின்ற அவள், புல்லை மேய்த்து உன் தாய்மார் வளைந்த கத்தியை உடைய கம்பை கொண்ட எம் இடையர் ஓட்டி வர இப்போது வந்து விடுவார், வருந்தாதே என்றாள். இது நல்ல சொல் என கேட்டு முதும்பெண் என்ன செய்கிறாங்க? முதும்பெண் நற்சொல் நாங்கள் கேட்டோம் என்று கூறினர். இவ்வாறு தலைவன் வருகை குறித்து முதுப்பெண்டிர் விரிச்சி கேட்டு நின் தலைவன் பகைவர் வென்று திரைப்பொருளோடு வருவது உறுதி, தலைவியே மனந்தடுமாற்றம் கொள்ளாது என்று குறிப்பிடுறார். அதாவது சின்ன கயிற்றால் கட்டப்பட்ட ஒரு கன்று என்ன செய்யுது? பசியால் இது பண்ணுது. அப்போ ஒரு இடைமேல் என்ன செய்றார்? குளிர் தாங்காமல் கைகள் கெட்டபடின்றவள் புல்லை மேய்த்து உன் தாய் என்ன செய்வாங்க? வளைந்த கத்தியை உடைய கம்பை கொண்ட கம்பை கொண்ட என்ன செய்வார்? இடையர் ஒருவர் மாடுகளை பற்றி கொண்டு வருவார். சரிங்களா? என்ன நல் சொல் கேட்டு அந்த முதுப்பெண்டிர் என்ன பண்ணுறாங்க? தலைவன் கண்டிப்பாக வந்துடுவான் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. சொல்லும் பொருளும் அப்படிங்கிற பகுதியில் இங்கே பாருங்கள். நனந்தனை உலகம், அகன்ற உலகம். நேமி அப்படின்னா சக்கரம். கோடு மலை, இதெல்லாம் அடிக்கடி கேட்குறதுப்பா. கோடு அப்படின்னா மலை. கொடுஞ்செலவு, விரைவாக செல்லுதல். நறுவி, வீணாலே மலர், அப்போ போன படத்தில் பார்த்தோம். நறுவினா நறுமணமுடைய மலர்கள். தூய் அப்படின்னா தூவி. விருச்சி அப்படின்னா நற்சொல். சுவல் அப்படின்னா தோல். சுவல்னா மேலே உள்ள பகுதிக்கு தோல் அப்படின்னு குறிப்பிடலாம். தோல். நனந்தலை உலகம், அகன்ற தோல். நேமினா என்னது? சக்கரம். கோடுனா மலை. கொடுஞ்செலவு அப்படின்னா என்னது? விரைவாக செல்லுதல். நறுவி நறுமணமுடைய மலர். தூவி விருச்சி நற்சொல். சுவல் தோல் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. அதுக்கடுத்து இலக்கண குறிப்பு. மூதூர் என்றால் என்னது? பண்புத்தொகை. உறுதியர் வினைத்தொகை. மூதூர்னா என்னது? பண்புத்தொகை என்பது பின்னாடி இலக்கண குறிப்பில் பார்ப்போம். சரிங்களா? ஒரு பண்பை குறிக்கக்கூடியது, நிறையும் வடிவம். சரிங்களா? இதை கொண்ட குறிக்கக்கூடியது பண்புத்தொகை மூதூர். உறுதியர்னா என்னது? வினைத்தொகை. சரிங்களா? பெயரச்சத்துடைய ஒரு மாறுபாடு தான் என்னது? வினைத்தொகை. அதுக்கடுத்து கைதொழுது. கையால் தொழுது. மூன்றாம் வேற்றுமை. ஆள் என்ற உறுப்பு மறைந்து வருது. தடக்கை, பெரிய கை. தடக்கை உரிச்சொல் தொடர். பொறி ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆயிரந்த கால பெயரச்சத்தை குறிப்பிடக்கூடியது.
விருச்சிக்கான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. முக்கியமானது விருச்சி என்பது ஏதேனும் ஒரு செயல் நன்றாக முடியுமோ முடியாதோ ஐயம் கொண்ட பெண்கள் மக்கள் நடைமாட்டம் குறைவாக இருக்கும் ஊர் பக்கத்தில் போய் தெய்வத்தை தொழுது நின்று அயலார் சொல் பேசும் கூர்ந்து கேட்பார். அவர்கள் நல் சொல் கூறின் தம் செயல் நன்மையில் முடியும் என்று தீய மொழியின் தீயாய் முடியும் என்று கொள்வார் என்று விருச்சி என்பது நற்சொல் அப்படிங்கிறத குறிப்பிடக்கூடியதாக இருக்கு. ஓகேவா? அதுக்கடுத்து முல்லைப்பாட்டில் வரக்கூடிய ஒரு பகுதியும் கொடுத்துருக்காங்க. முதற் பொருது சரிங்களா, பாடப்பகுதியில் வரக்கூடிய இதில் முதற் பொருள் என்ன கேட்டால் நிலம். நிலத்தை என்னன்னு கேட்டால் முல்லை என்னது மலையும் மலை சார்ந்தது. அதுக்கடுத்து குறிஞ்சி முல்லை என்னது காடும் சார்ந்தது. என்னது முல்லை காடு சார்ந்தது. பொழுது பெரும்பொழுது, அப்புறம் என்னது சிறுபொழுது. பெரும்பொழுது என்னது முல்லை நிலத்துக்கு கார்காலம், ஆவணி புரட்டாசி தான் என்னது பெரும்பொழுதில் வரக்கூடிய கார்காலத்துக்கு. சிறுபொழுது என்னது முல்லையுடைய சிறுபொழுது என்னது மாலை. நீர் முல்லை நில மக்கள் பயன்படுத்தக்கூடிய நீர் குறுஞ்சுனை நீர் மற்றும் காட்டாறு. ரெண்டையும் குறுஞ்சுனை நீர் மற்றும் காட்டாறு முல்லை நில மக்கள் பயன்படுத்தக்கூடியது. மரம் கொன்றை காயா குருந்தம் என்ற மரத்தை முல்லை நில மக்கள் பயன்படுத்தும். பூ முல்லைப்பூ, பிடவம்பூ, தோன்றிப்பூ. உரிப்பொருள் தெரியல, இருத்தல் நிமித்தமும், அதான் காத்திருத்தல் என்று பொருள். சரிங்களா, அதான் அந்த பாடலில் வரக்கூடிய பாடல் பொருளே அதான் காத்திருத்தல் அப்படிங்கிறதா. இருத்தல் நிமித்தமும் அப்படின்னா காத்திருத்தல் என்பது இதோடைய பொருளாக குறிப்பிடப்படுது. அதுக்கடுத்து நூல்வெளி. முல்லைப்பாட்டு 10 பாட்டுகள் ஒன்று. 8 தொகை 10 பாட்டு முதல் மேற்கணக்கு நூல்கள்னு சொல்லி படிச்சிருப்போம்ல, அதில் 10 பாட்டில் ஒன்று 103 அடிகளை கொண்டது. முல்லைப்பாட்டு ஆசிரியப்பாவால் ஏற்றப்பட்டு முல்லை நிலத்தை பற்றி ஆசிரியப்பாவால் ஏற்றப்பட்டது 103 அடிகள், ரொம்ப குறைந்த அடிகளை கொண்ட நூல். 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல். இதனை படைத்தவர் காவேரி பூம்பட்டினத்து பொன்வணிகனார் மகன் நப்பூதனார். மிக முக்கியமான தகவல்ப்பா. இதனை படைத்த குறைந்த அடிகளை கொண்டது 103 அடிகளை கொண்டது. இதனை படைத்தவர் காவேரி பூம்பட்டினத்து பொன்வணிகனார் மகனார் யார்? நப்பூதனார் அப்படிங்கிறவர் இந்த பாடலை படிச்சிருக்காரு. ஓகேவா? அடுத்த இது புயலிலே ஒரு தோணி தெரியல. இதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.